ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டைமண்ட் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறது தான். இப்போ நான் அதோட கிட்டு வந்து ஆன்லைனில் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் பேர்ட்ஸ் டிசைன் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு கிட்டில் கிடச்சிரும். இந்த டிசைன்ஸை தான் நம்ம டைமண்ட் பெயிண்டிங் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிட்டோட நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி டைமண்ட்ஸ் பேக்கேஜ் வரும். இதில் நம்பர் போட்டிருக்கோம். இந்த நம்பரை வச்சு தான் அந்த கலரிங் எடுத்து நம்ம இதில் ஸ்டிக் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் வரும். உங்களுக்கு இந்த டிசைனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜில் வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா 24 கலர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த 24 கலர்ஸும் உங்களுக்கு வந்து இதில் வந்திருக்கு. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் இந்த டைமண்ட் பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரே, ஒரு பென்னு, இது வந்து கம். இந்த கம்மில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இது இருக்கும். இந்த இதை கவரை எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணணும். இது வந்து இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த டைமண்டெல்லாம் சின்ன சின்ன டைமண்ட்லாம் அதில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரே வந்து நம்ம அதில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் இதில் தான் நம்ம கட் பண்ணி போட்டு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் ஷீட்டில் இந்த டிசைன்ஸ் வந்து ஒரு மேலே ஒரு பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு பேப்பர் ஸ்டிக்காக இருக்கும். இந்த பேப்பரை எடுத்துன்னு பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் இதாக இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும், ஒட்டும் கை. இந்த பேப்பரை எடுத்துகிட்டு தான் இதுக்கு மேலே நம்ம இந்த டிசைன்ஸை ஒட்டணும். அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்த்து ஒட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸு, இப்போ இந்த கலர் நான் இந்த கலர் பண்ண போகிறேன்னா அதோட கலர்ஸ் நம்பர் சார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாம் எப்படி என்னென்ன கலரு இங்கே நம்பர் சார்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நமக்கு இந்த கலரை எடுத்துகிட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணலாம், ஸ்டிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுக்கு எடுத்துருக்கிற கலர் வந்து இந்த கலர், இதோட கலர் வந்து இது. இங்கே உங்களுக்கு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை வச்சு பார்த்தா நமக்கு தெரியும் 23ல் இந்த கலர் இருக்குது. அதை எடுத்து நம்ம வந்து இதில் ஸ்டிக் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா இதை கட் பண்ணி, இந்த கலரை கட் பண்ணி நம்ம இந்த ட்ரேயில் போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே பண்ண போகிற கலரை எடுத்துருக்கேன். இந்த கலரை எடுத்துகிட்டு நம்ம இப்படி இது பண்ணோன்னா அது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு நிற்கும். அப்போ நம்ம ஸ்டிக் பண்ண ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி லைன்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஃபார்ம் ஆனோன்னே இதை இப்படி வச்சுட்டு இந்த பென் இருக்கு இல்லைங்களா, இந்த பென் எடுத்துக்கோங்க. இந்த பென்னில் இந்த கம், வேக்ஸ் கம் இருக்கும். இது மேலே ஒரு பேப்பர் ஒட்டியிருக்கும். அதை எடுத்துட்டு இந்த கம்மை வந்து இதில் ஃபில் பண்ணுங்கள். இப்படி எடுத்திங்கன்னா இதில் அது வந்து ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனோன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு எந்த இடத்துல பண்ண போகிறேன்னா அதை மட்டும்தான், அந்த பேப்பரை மட்டும்தான் எடுக்க போகிறேன். இந்த பண்ண போகிற இடத்துல மட்டும் நான் இங்கேருந்து இந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கவர் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த கலர்ஸை எடுத்து ஸ்டிக் பண்ணலாம். பாருங்கள், இதில் லோட் பண்ணணும் நீங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு கம் இருக்கிறதால நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணிடுது. ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே வரிசை எங்கே ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணணும். இப்படியே வரிசை அது ஃபுல்லாக டிசைன்ஸ் ஃபுல்லும் நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணிட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கம் தொட்டு என்னென்ன கலர் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணி தான் நம்ம ஃப்ளோரல் டைமண்ட் பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுக்கு எல்லா கலர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அந்த கலர்ஸை வச்சு நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைப் பண்ணி பாருங்கள். இதை முடித்து இதோட வீடியோவும் பார்க்கலாம் நம்ம.